என் அன்னை பிதா என் தாய் தந்தை யார் தெரியுமா? என் தந்தையாகப்பட்டவர் விரதச்சித்திர மகாராஜன். விரதச்சித்திரன். ஆமா. உங்கள் அம்மா என்னுடைய தாயார் விமலாதேவி. விமலாதேவிக்கும் இவர்களுக்கும் வாழைக்கு ஒருவரை ஆனதைப் போல நான் தாய்க்கு ஒருவனாக பிறந்தவன். உரையால ஒரு பிள்ளை போதாதா? சாமி உரகு எடுக்கிறதுக்கு உரகு எடுக்குவா? உரகை ஆள்வதற்கு. ஆமாங்க. அப்படி ஒரு மகனாக பிறந்த என்னை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் தங்கத்தால் சிவட்ட தொட்டில் வைத்து என்னை தாளாட்டி சிறப்போடு வளர்த்தார். அப்படி வளர்த்திருந்தாலும் அன்பா வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய தாயகம், என்னுடைய சொந்தமான நாடு அது எங்கே? சிந்து தேசத்தை இந்து ஜமவலியா? சிந்து சமவெளி. சிந்து தேசம். பட்டாவது ஜீவ நதி வளைந்தோடி பாயக்கூடிய தேங்குளத்து மச்சநகர கொப்பாக்கிய தேசம். ஆமா. சரி சுவாமி. 5 வளம் கொண்ட நாடு எங்களுடைய ராஜ்யமோ சிந்து தேசம். சிந்து தேசத்தை ஆரிலோரிடமே இருந்து வராமல் நான் அரசாட்சி புரியக்கூடிய வேந்தனாக இருந்தாலும் எனக்கு திருமணமும் நடந்து முடிந்தது. கல்யாணமும் பண்ணிட்டீங்க. அடிச்சுப்பா. என்ன சாமி சொல்றீங்க? பெரிய இடத்துலயே. எங்க அரி ஓட்டும் போது பல்லு சக்கரத்திலையா? அரி ஓட்டும் போது பல்லு சக்கரத்திலையா? ஏய் ஏடா பெரிய இடம்னு அங்க போயிட்ட சாமி. வேற என்ன பெரிய வசதி முடித்து வசதி காசு பணம். ஆமா. எங்க சாமி? உலகமத்தார் தேசத்திற்கும் பேரரசு மன்னன் எட்வர்ட் சக்கரவர்த்தி கற்பத்தரசனுடைய தங்கையாக வழங்கக்கூடியவள். அஷ்டாவரத்து மன்னர்கள் கௌரவநாதிகளும் 100 பேர். 100 பேருக்கும் ஒரே தங்கை. ஆமா. அவருடைய பெயர் துர்ச்சடை. நீங்க தான் அந்த புண்ணியவாளனா? என்ன புண்ணியம் வழங்குற சாமி? கேட்டேன். துர்ச்சடை. ஆமாண்டா. சரி சாமி. அந்த 100 பேருக்கு ஒரே தங்கையாக வழங்கக்கூடிய அந்த துர்ச்சடையோட பெண்ணை நான் மணமுடித்தேன். ஆமா. அப்படி மணமுடித்து எங்களுக்கென்று குழந்தை செல்வமும் உண்டு. சாமி குழந்தைங்களும் இருக்கிறாங்க. என்ன சாமி சொல்றீங்க? அழகிய பெண் குழந்தை ஒன்று. ஆமா. இவருடைய மகளுடைய பெயர் கலந்தாரி. ஆமா. சரிங்க. அப்படி இருந்தாலும் அன்பா ஐயா வேகமா கோபமா வந்து வர யாரு எங்க போயிட்டு வந்திருக்க? எங்க கோபமா வர அளவுக்கு போலியே சாமி. இப்ப எங்க இருந்து வந்துட்டு இருக்கற? அப்படியா? வந்துட்டீங்க. நிந்தனிது. ஏடா நிந்தனிது? ஆமா சாமி. ஏடுகிட்ட சண்டாளர்கள். ஐயோ ஐயோ பசங்க. இந்த கண்டவர்கள் குண்டக ஜாதிகள். சொல்றீங்க
சொல்றீங்க? ஆமாண்டா அந்த அயோக்கிய பசங்க பாண்டவர்கள் அந்த பாண்டவர் எப்படியாவது பூண்டோடு கருவெடுக்கணும்னு இவருடைய மைத்துனனாகப்பட்ட துரியோதன மட்டும் எண்ணம் கிடையாது. என்னுடைய மனதில் அதுதான் எண்ணம். அவங்களும் உனக்கு மச்சனம் தான். ஆமா உனக்கும் செத்த கோடி எடுத்துல கொண்டு யாரு கோடி கொண்டு வர்றாங்க? வர அவன மைத்துனன்னு சொல்றதுக்கே பெருத்த பங்கமா இருக்குதுடா. சொல்றீங்க? அந்த அயோக்கிய நாய்கள் என்ன செய்தா தெரியுமா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகை ஏற்பட்டது. பகையின் காரணத்தால இவருடைய மைத்துனனாகப்பட்ட துரியோதனை நாடு நகர அபகரித்துக் கொண்டு அடம்பெரும் ஆரண்யவாசம் வெட்டி வைத்தான். அப்பொழுது 3 ஆண்டு 3வது உருக்குமா விசுவனத்திலே